2004 எலெக்ஷன்னா ரஜினி அவர்கள் பழி வாங்குறதுக்கு சரியான டைமா இருந்துச்சு. அந்த எலெக்ஷனை ரஜினி அவர்கள் ஒரு பழி வாங்கக்கூடிய களமாவே மாத்திட்டாரு. பாபா திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் ரிலீஸுக்கு அப்புறமும் அந்த திரைப்படத்துக்கு பல பிரச்சனைகள் கொடுத்து தியேட்டர் ஓனர்லாம் கடத்தி ரீலை திருடி அந்த படத்தை ஓட விடாம பண்ண ராசுவை இந்த தேர்தலில் தான் நம்ம பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பகிரங்க அழைப்பு விட்டுருந்தாரு. அந்த சமயத்துல அந்த ராசு அப்படிங்கிற அந்த பேரு யாரை குறிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி போராடணும் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாரு. சொன்னது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள் அதுக்குன்னு தனி ஒரு குழு கமிட்டி ஒன்று உருவாக்கி ரஜினி ரசிகர்களுக்கு தனி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து இந்த அறிக்கைப்படி நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் அவரோட ரசிகர்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டாரு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை எந்த நேரத்தில் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் அந்த அறிக்கை மூலியமா ரசிகர்களுக்கு சொல்லியிருந்தாங்க.